ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி கேரட் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/4 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இனி நான் 4 கேரட் எடுத்துருக்கிறேன். தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி அந்த பவுடர் பண்ணி வச்ச ரவை கூட இந்த கேரட்டையும் சேர்த்துடலாம். இப்போ கேரட்டு சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போது இது கூட 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இனி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் பால் ஊற்றிக்கலாம். பாலை ஒரே டைமில் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதுக்கு பால் 1 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் ஆகும். தண்ணி சேர்க்க வேண்டாம், பால் மட்டும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப் தண்ணி, ரெண்டும் சம அளவு எடுத்துகிட்டு இதை நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் கொதிக்க வைப்போம்ல, தண்ணி பதம் தேவையில்லை, அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கலருக்காக ரெட் கலர் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட அதை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இனி அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சதை நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. எண்ணெய் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப இருந்தால் உள்ளே வேகாது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இனி இதை எடுத்துட்டு இதை மேலே அந்த எண்ணெயை அமுத்தி பிழிஞ்சிடணும். ஏதாவது ஒரு கரண்டி அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அதிரசம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி இதையும் நல்லா அமுத்தி அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகில் ஒன்றா சேர்த்துட்டு 2 பக்கம் நல்லா பெரட்டி எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் சர்க்கரை பாகில் போட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் போட்டால் போதும். அதெல்லாம் இந்த சர்க்கரை பாகு ஊறிடும். இது செஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.